வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா ஞானபீட விருது பற்றி தான் வந்து உங்களுக்கு நான் சொல்ல போகிறேன். ஸோ இந்திய இலக்கியத்தின் நோபல் என்று அழைக்கப்படுவது பார்த்திங்கன்னா ஞானபீடம் விருது. ஸோ பொதுவாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த விருது வந்து பார்த்தீங்கன்னா இந்திய குடிமக்கள் மட்டுமே வந்து தகுதியுடையவர்கள், சரிங்களா? இப்போது ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா 60வது ஞானபீட விருது வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தமிழ்நாட்டில் சார்ந்த ஒரு புகழ்பெற்ற திரைப்படலாசிரியர், கவிஞர் என பன்முகம் திறமை கொண்டவர் கவிப்பேரரசு கவிஞர் வைரமுத்து அவர்கள் தான் வந்து பரிசு வந்து பெறப்போ இருக்கிறார். ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா 7 முறை வந்து பார்த்தீங்கன்னா தேசிய அளவில் திரைப்பட விருதும் வாங்கியிருக்காங்க. தமிழ்நாட்டு சார்பில் 6 முறை வந்து சிறந்த திரைப்பட விருதும் வந்து வாங்கியிருக்காங்க. ஸோ 2003 வந்து பார்த்தீங்கன்னா பத்மஸ்ரீ விருதும் 2014ஆம் ஆண்டில் பத்மபூஷன் விருதும் வந்து வாங்கியிருக்காங்க. இவரோட சாகித்ய அகாடமி புக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கள்ளிக்காட்டு இதிகாசம் என்ற நூலுக்கு வந்து சாகித்ய அகாடமி விருது வாங்கியிருக்காங்க. ஸோ இதற்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா தண்ணீர் தேசம், 3ஆம் உலகம் அப்படின்ற புத்தகம்லாம் வந்து எழுதியிருக்காரு. ஸோ இந்த விருதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரூபாய் 11 லட்சம் ரூபாய் வந்து வழங்கியிருக்கிறாங்க. ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சரஸ்வதி தேவியோட பட்டயத்தையும் வந்து அனௌன்ஸ் பண்ணிடுவாங்க, கொடுப்பாங்க. ஸோ மேலும் வந்து பார்த்திங்கன்னா தமிழ்நாட்டில் வந்து பார்த்திங்கன்னா முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா 1975 வந்து பார்த்திங்கன்னா அகிலன் சித்திரப்பாவை என்ற நூலுக்கு வந்து வாங்கியிருப்பார். ஸோ அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா 2ஆவதாக வந்து பார்த்திங்கன்னா ஜெயகாந்தன் அவர் வந்து வாங்கியிருப்பார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா இலக்கியத்துக்கு மிகப்பெரிய ஒரு மரியாதை அப்படின்றது தான் வந்து இந்திய அரசு வந்து கொண்டாடி வருகிறது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் அங்கீகரிக்கப்பட்ட மொழிகள் 22 மொழிகளில் இதுவும் வந்து ஒன்று அப்படின்னு சொல்லி இருக்கும். ஸோ இந்த நியூஸ் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். சேனலை லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ், மெயினாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னும் நிறைய அப்டேட்ஸ் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து உங்களுக்கு போஸ்ட் பண்ணிகிட்டே இருக்கேன். பை பை, see you.